الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم ينزل ربنا إلى سماء الدنيا ليلة النصف من شعبان فيغفر لأهل الأرض إلا مشرك أو مشاحن أخرجه ابن ماجه بسند صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக சிறப்பான கண்ணியம் பொருந்திய பல நன்மைகளை எங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய
ஷஅபானுடைய மாதத்திலே நாம் அனைவர்களும் வீட்டிருக்கிறோம். எங்களை விட்டும் சென்ற ரஜபுடைய மாதமும் சிறப்புக்குரிய ஒரு மாதம். இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்த அற்புதமான ஒரு நிகழ்வு மிஅராஜுடைய பிரயாணம் அந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நிகழ்ந்தது என்பதற்கு பலவிதமான சான்றிதழ் இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம் இஸ்லாமிய வரலாற்றில் பல நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் கிப்லா மாற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பம் இருந்தது, ஆசை இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹராமை கிப்லாவாக எடுத்து தொழுதார்கள். மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கினார்கள். நானும் அந்த மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழ வேண்டும், அது திரும்பவும் கிப்லாவாக ஆக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வானத்தை பார்ப்பார்களாம். இப்பொழுது வஹி வராதா, அல்லாஹ்வுடைய கட்டளை வராதா என்று தன்னுடைய பார்வையை மேல் நோக்கி பார்ப்பார்களாம். அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நீங்கள் உங்களுடைய பார்வையை மேல் நோக்கி பார்த்து கொண்டிருந்தீர்கள். கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. ஏ நபியே, கிப்லா மாற்றப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தில் உங்களுடைய பார்வையை நீங்கள் மேலே புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை கிப்லாவாக எடுத்து தொழுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா கிப்லாவை மாற்றியது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான 2 திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானில் தான் திருமணம் செய்தார்கள். நபியுடைய மனைவிமார்களில் 4வது மனைவி, மிக அழகான ஒரு மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, அடிமையாக இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து உரிமையிட்டு அந்த பெண்ணை மணந்து கொண்டார்கள். அந்த திருமணமும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கு மிக விரோதமாக இருந்து, முஸ்லிம்களை போன்று நடித்து, முஸ்லிம்களுடைய ரகசியங்களை களவாடி மக்களுக்கு மத்தியில் பிரச்சனையை மூட்டிய பனு முஸ்தலக் அவர்களுடைய யுத்தம் அது இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது. இன்னும் பல நிகழ்வுகள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினான். ஏன் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது ஷஅபானுடைய மாதத்தில். ரமலானில் பிடிக்கும் பரவான நோன்பை ஷஅபானில் தான் அல்லாஹ் கடமையாக்கினான். வரலாற்றில் இஸ்லாத்தில் ஷஅபானுடைய மாதத்திற்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. சொல்லுவார்கள் சிறப்பில்லைன்றுவார்கள். அப்படி ஒன்றும் சிறப்பில்லை, அப்படி ஒன்றும் குறிப்பாக்க முடியாது. பொதுவாக சொல்லிக் போறேன், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் புகுத்த முடியாது, அதற்கு அனுமதியும் இல்லை. மார்க்கத்தில் உள்ள ஒன்றை யாருக்கும் இல்லை என்று சொல்லவும் முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரீஅத்தை எங்களுக்கு எப்படி போதித்தார்களோ, செய்து காட்டினார்களோ,
அதனை செய்யும்படி சொன்னார்களோ, சஹாபாக்கள் செய்ததை எப்படி அங்கீகரித்தார்களோ அவைகள் மார்க்கத்தில் பின்பற்றப்படும். யார் சொன்னாலும் அது பின்பற்றப்படும். அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. ஷஅபான் சிறப்புக்குரிய மாதம். இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள பல நூறு செயல்களை முஸ்லிம்களாக இருந்து செய்வார்கள். அதை பேச யாரும் இல்லை, அதை தடுக்க யாரும் இல்லை. அதை சமூகத்தில் இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்று சொல்ல அங்க யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள். எல்லா டேயும் நடக்கும், எல்லா டேயையும் கொண்டாடுவார்கள், மௌனமாக இருப்பார்கள். அது இஸ்லாத்திற்கு விரோதமானது. ஆனால் ஷரியத்தில் உள்ள ஒன்றை மார்க்கத்தில் சொன்னபடி அதனை எடுத்து நடக்கும் பொழுது அங்கே வந்து விடுவார்கள். மார்க்கத்தில் சில காரியங்களை குறைக்க, இல்லாமலாக்க சில நபர் அங்கே வந்து விடுவார்கள். மார்க்கம் என்பது தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நடுக்கடலில் விட்டுட்டு போகல. எந்த விடயத்தையும் மூடலாக நான் உங்களை அப்படி விட்டுட்டு போகல. உங்களை நான் எப்படி விட்டுட்டு போனேன் என்றால், இந்த மார்க்கத்துடைய இரவும் பகலை போல, லைலுஹா கனஹாரிஹா. இரவு எப்படி இருளோ மார்க்கத்திலே இருள் கிடையாது. அந்த இருளும் வெளிச்சத்தை போன்று இருக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு 15-17 நாட்களில் ரமலானை அடைய இருக்கிறோம். ஷஅபானுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நோன்பு பிடிப்பார்கள், அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஷஅபானில் நபியுடைய அமல்களை ஒரு சஹாபி கவனித்தார். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் ஷஅபானில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகளை கவனித்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஏன் ஷஅபானில் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பதில் சொல்லல. கேட்ட கேள்வி, ஏன் நோன்பு நோக்கிறீர்கள், அதிகமாக நோக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடைய சிறப்பை சொல்லி ஹதீஸை முடிக்கைந்து. உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு நபி அவர்கள் கடைசியில தான் பதில் சொன்னார்கள். அதற்கு முன்னால் மக்களுடைய சில நிலைமைகளை விளங்கப்படுத்தினார்கள். லா கஷஹுருன் யக்ஃபுலுன் நாஸு அன். இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறதே, மக்கள் இந்த மாதத்தில் பொதுபோக்காக நடந்து கொள்கிறார்கள். அரபுல மறந்தான் என்பதற்கு நசிய என்பார்கள். நிசியான் என்றால் மறக்கிறது. அது எப்படியான மறதி என்றால், ஒரு பொருளை வைத்து விட்டு வந்திருக்கிறார், மறந்திருக்கிறார். ஒரு விடயத்தை சொல்லும்படி சொன்னார், மறந்துவிட்டார். இதுக்கு அரபுல நசியாண்டுவார்கள், நிசியான் என்றுவார்கள். கஃப்லத் என்ற வார்த்தை அரபியில பாதிக்கப்படுற மறக்கிறதல்ல, பொதுபோக்காக நடந்து கொள்றது. தெரியும், ஆனால் அதிலே பொதுபோக்கு காட்டுவதற்கு கஃப்லத் என்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் இந்த மாதத்தை மறந்திருக்கிறார்கள் என்று சொல்லல, யக்ஃபுலுன் நாஸு அன். மக்கள் இந்த மாதத்தில் பொதுபோக்காக நடந்து கொள்கிறார்கள். இந்த மாதம் எங்க இருக்கிறது என்று சொன்னார்கள், பைன ரஜப் வ ரமதான். ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியில இருக்குது என்று சொன்னார்கள். இந்த மாதத்தில் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். வேறொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழனும் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபானுடைய 30 நாளும் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும்.
காண்பிக்கப்படும். துர்ஃபஉல் அஅமால் இலா ரப்பில் ஆலமீன். பதில் இன்னும் வரல. கேட்ட கேள்வியுடைய பதில் வரல இன்னும். ஏன் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்கள் என்றுதான் கேட்கப்பட்டது. அதற்கு முன்னால மக்கள் இதிலே பொதுபோக்காக நடந்து கொள்கிறார்கள். இந்த மாதத்துடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும் என்று சொல்லிவிட்டு பதிலை சொல்லுகிறார்கள். கடைசியாக என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய அமலும் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படும் பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். அதனாலதான் ஷஅபானில் அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்துடைய ஒரு ஹிக்மத் இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது. ஏன் இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற அமலுக்கு கூலி அதிகம் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகிறது? ஒன்று, மக்கள் பொதுபோக்காக இருக்கும் நிலைமையில் ஒருவர் அமல் செய்வதாக இருந்தால் அவர் உண்மையிலே ஒரு முஹ்லிஸாக இருப்பார், இஹ்லாஸ் உள்ளவராக இருப்பார். பாங்கு சொல்லும் பொழுது மஸ்ஜிதுக்கு உள்ளால் இருந்தால் தொழுவது லேசி. எல்லோரும் நோன்பு பிடிக்கும் பொழுது நோன்பு பிடிப்பது லேசி. எல்லோரும் தொழும் பொழுது தொழுவது லேசி. ஒருவர் கிரவுண்ட்ல இருக்கிறார், அதான் சொல்லப்படுகிறது. மக்கள் பொதுபோக்காக நடந்து கொள்கிறார்கள், பஜாரில் பொதுபோக்காக இருக்கிறார்கள். இவர் அந்த நேரத்தில் கிரவுண்டில் இருந்து வந்து பொதுவெடுத்து மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடியவராக இருந்தால் உண்மையிலே அவர் ஒரு முஹ்லிஸானவராக இருப்பார், அவரிடத்தில் இஹ்லாஸ் இருக்கும். அதனால மக்கள் பொதுபோக்காக இருக்கும் நிலைமையில் அந்த அமல் செய்வது அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. இரண்டாவது காரணம், கஷ்டமான நேரத்தில் செய்யப்படுகின்ற அமலுக்கு கூலி அதிகம். ஒரே அமல் இடத்துக்கு இடம் அல்லாஹ் கூலியை வித்தியாசப்படுவான். எங்கட ஊர் பள்ளியில தொழுதால் அதுக்கு ஒரு நன்மை, ஒரு நன்மை என்றால் ஒரு விதமான நன்மை கிடைக்கும். அதே தொழுகையை காபத்துல்லாவில் தொழுதால் வேறு நன்மை. ஒரே தொழுகை, இடம் வித்தியாசம். சிரமமான நேரத்தில் செய்யப்படுகின்ற அமலுக்கு கூலி அதிகம். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஒருவர் மஸ்ஜிதுக்கு உள்ளால உட்கார்ந்து கொண்டு 4 கலிமாவை ஓதுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதுகிறார். அவருக்கு 10 நன்மை. இன்னொரு ரிவாயத்தில் 30 நன்மை என்று வந்திருக்கிறது. ஒருவர் இதே கலிமாவை ஒரு சில வார்த்தைகளை கூட்டி பஜாரில் ஓதுகிறார். யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் என்ற வார்த்தையை கூட்டி பஜாரில் ஓதினால் 1,00,000 நன்மை. மஸ்ஜிதுக்கு உள்ளால் ஓதலாம், அது ஓதப்படுகின்ற இடம். பஜார் அப்படியான இடம் அல்ல, அதற்கு கூலி கூட. அல் மாஹிர் பில் குர்ஆன், ஒருவர் குர்ஆனை திறன்பட ஓதுகிறார், ஒரு காரி ஓதுகிறார், குர்ஆனை திக்காமல் ஓதுகிறார், ராகம் எடுத்து ஓதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு கூலி கொடுக்கப்படும். அதே குர்ஆனை இன்னும் ஒருவர் ஓதுகிறார், திக்கி திக்கி ஓதுகிறார், சிரமப்பட்டு ஓதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு 2 கூலி. காரணம், ஓதுவதற்கு ஒரு கூலி, சிரமப்பட்டு திக்கிறார், திரும்பவும் அந்த ஹர்ஃபுகளை மொழிய கஷ்டப்படுகிறார், அதற்கு இன்னும் ஒரு கூலி. சிரமத்துக்கு 2 கூலி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிச்சம் சிரமத்தோடு ஹஜ் செய்தார்கள். அந்த ஹஜ் உம்ராவுடைய வணக்கத்தை முடித்ததற்கு பின்னால நபியிடத்திலே வந்து அழுதார்கள், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுடைய இந்த உம்ராவுடைய வணக்கத்தை மிகவும் சிரமப்பட்டு செய்தேன் யா ரசூலல்லாஹ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அஜுருகி அலா கதரி நஸ்புகி, உனக்கு உன்னுடைய ஹஜ்ஜுக்கு கூலி ஏனையவர்களுடைய கூலியை விட அதிகம். நீ சிரமப்பட்டிருக்கிறாய், சிரமத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். குர்ஆன்ல 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் பாதுகாத்து தொழ சொல்றான். சூரா பக்ராவுடைய ஆயத், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள். தொழுகைகளை பாதுகாருங்கள் என்று சொன்னாலே 5 நேர தொழுகை வந்துடும். பொதுவாக சொல்லிவிட்டு வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையையும் பாதுகாருங்கள். எல்லா முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்து ஸலாத்துல் உஸ்தா என்றால் ஸலாத்துல் அஸர், அஸருடைய தொழுகையையும் பாதுகாருங்கள். ஏனென்றால் ஏனைய தொழுகைகளை அவர் லேட்டாக நிறைவேற்றுவார். இஷாவுடைய தொழுகைய வீட்டுக்கு வந்து ஓய்வாக இருந்து தொழலாம். அஸருடைய தொழுகை பஜாரில் இருக்கும் பொழுது தொழக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் தொழுவதற்கு பல மடங்கு கூலி. அதனால் அஸருடைய தொழுகை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற சில ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சிரமத்தோடு செய்யப்படுகின்ற அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி அதிகம். ஷஅபானுடைய மாதத்தில் மக்கள் ஏனைய காலங்களை போலவே நடந்து கொள்கிறார்கள். இன்னும் ரமதான் வரவில்லையே, அமல் செய்கிற காலம் ரமதானுடைய காலம். ஷஅபானையும் ஏனைய காலம் போல் கழிக்கிறார். ஆனால் சிலர் ரமதானுக்கு ஆயத்தமாகிறார், அமல் செய்கிறார், கூடுதலாக நோன்பு பிடிக்கிறார். இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற எல்லா அமல்களும், நீங்க மஸ்ஜிதுக்கு வந்து குர்ஆன் ஓதினாலும், உங்களுடைய கடையில குர்ஆன் ஓதினாலும், உங்களுடைய கம்பெனியில இருந்து நீங்கள் குர்ஆனை ஓதினாலும், விக்ர் செய்தாலும், ஸலவாத் சொன்னாலும், சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும், இந்த மாதம் முழுக்க செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும், அல்லாஹ்விடத்திலே காட்டப்படும். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு விசேஷம் தான், இந்த மாதத்தில் 15வது இரவுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 12வது பிராணி நினைக்கிறேன். எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 15வது இரவு. தெளிவான சஹீஹான ஹதீஸ், 2 ஹதீஸ் வருகிறது. 2 ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ். ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை சஹீஹ் என்கிறார். மதுஹபுக்கு வெளியே உள்ள உலமாக்கள் இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், ஷேக் அல்பானி போன்றவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் மிகவும் சரியான ஹதீஸ் என்கிறார்கள். ரமதான், அதாவது ஷஅபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் விசேஷமான ஒரு இரவாக ஆக்கியிருக்கிறார். என்ன விசேஷம் தெரியுமா? இந்த இரவுக்கு ஒரு பெயர் சொல்லுவார்கள். இதை தனியாக பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் பேசலாம். யௌமுல் பராஅ, பராஅத்துடைய நாள், பராஅத்துடைய இரவு என்பார்கள். ஷஅபானுடைய 15வது இரவுக்கு பராஅத்துடைய இரவு. இது முஸ்லிம்களாகிய எங்கட காலத்துல வாழ்ந்தவங்க யாரும் பேர் வைக்கவும் இல்ல. மார்க்கம் தெரியாத மூட நம்பிக்கை கொண்ட எங்களுடைய முன்னோர்கள் பேர் வைக்கவும் இல்ல. உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய தஃசீருடைய கலையில் கொடிகட்டி பறந்த முஃபஸ்ஸிரீன்களில் ஒருவர் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய தஃசீர்ல லைலத்தும் முபாரகா, சங்கை பொருந்திய இரவு என்று வரக்கூடிய சூரா துஹானுடைய ஆயத்திற்கு யௌமுல் பராஅ, நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15வது இரவு பராஅத்துடைய இரவு. ஏன் பராஅத் என்று வைக்கப்பட்டுச்சு? அரபுல பராஅத் என்றால் சுத்தமானான், நிரபராதியானான், பாதுகாக்கப்பட்டு விட்டான் என்ற அர்த்தம். பரி என்றால் அவர் பரி ஆகிட்டார், நிரபராதியாக ஆகிட்டார், குற்றமில்லாதவராக மாறிட்டார் என்பது அர்த்தம்.
சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்வோம். நிலைமைக்கு ஏற்ப பேர் வைப்பதில் என்ன குற்றம் இருக்கிறது? அப்படியாக இருந்தால் முழு உலகத்திலேயும் பிறந்த அத்தனை பேரும் பேர் வச்சிருக்கணும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்றுதான். ஹதீஸ்ல வந்திருக்குது, அப்துல்லா என்று வையுங்கள், அப்துல் ரஹ்மான் என்று வையுங்கள். வேறொரு ஹதீஸ்ல வந்திருக்குது, அழகான பேர் வையுங்கள் என்று. ஹதீஸ நேரடியாக எடுப்பதாக இருந்தால் முழு உலக மக்களுடைய பேரும் அப்படித்தான் இருக்கணும். ஒருவர் அரபாவுடைய நாள்ல ஒருத்தர் பிறந்தார், அவருக்கு வச்சுக்குது அரபாண்டு. ஒரு பொம்பளை புள்ள பேர் அரபா. உலகத்தில் யாராவது பிளாண்டுவானா? பெரியார்களே, சகோதரர்களே, 15வது இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான். யன்சிலு ரப்புனா இலா ஸமாஇ துனியா. துனியாவுடைய வானம் என்றது முதல் வானம். ஷஅபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான். முழு அடியார்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஃபயஃபிர் லிஅஹ்லில் அர்த். பூமியில உள்ள எல்லா அடியார்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிக்கப்படுற நாள். பாவத்தை விட்டும் பரீஆக ஆகிறார், நிரபராதியாக ஆகிறார். 2 பேரை அல்லாஹ் அந்த இரவுலையும் மன்னிக்க மாட்டானாம். ஒருவர் முஷ்ரிக், ஷிர்க் வைக்கக்கூடியவர், முஷ்ரிக்காக இருக்கிறார், இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறி முறுத்ததாக போய்விட்டார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார். அவர் அல்லாஹ் மன்னிக்கிறல. 2வது அவ் முஷாஹின். முஷாஹின் என்ற தன்னுடைய தாத்தா, நானா, தம்பி, தங்கச்சி, தன்னுடைய உறவினர்களோடு விரோதத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர். நானவோட பேசாதால், தம்பியோட பேசாதவர், குடும்பத்தை முறிச்சி நடக்கிறார், சகோதரர்களோடு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹினின். அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய ஹதீஸ், இப்னு மாஜா, அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ். ஷேக் அல்பானி சொல்றார் ஹதீஸுன் ஸஹீஹ். அவருடைய சில்சிலத்து ஸஹீஹாவுல இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். அப்படியான இரவு முழு அடியார்களுக்கும் அல்லாஹ் பொது மன்னிப்பு கொடுக்கிறான். பாவத்தை விட்டும் பரீஆக ஆகிறார். யௌமுல் பராஆ. குர்ஆன்ல ஒரு சூரா உண்டு, சூரத்து தௌபா. பிஸ்மில்லாஹ் ஓதுறோம் சூரத்து தௌபா. அதுக்கு இன்னும் ஒரு பெயர் சூரா பராஆ. அந்த ஆயத்து எப்படி ஆரம்பிக்குது? பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் ரசூல் அந்த முஷ்ரிக்கீங்களை விட்டும் பரீஆக ஆகிட்டார்கள். முஷ்ரிக்கீங்களுக்கு அல்லாஹ் நாங்க பொறுப்பில்லை, அல்லாஹ் பரீஆக ஆகிட்டான். அதனால அந்த சூராவுக்கு சூரத்துல் பராஅ வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இரவு ஷிர்க் அல்ல, அந்த பேர் வச்சது பிழை அல்ல, இது ஷரீஅத்துல உள்ளது. மதுஹபுக்கு வெளியே உள்ள மிகப்பெரிய ஒரு இமாம், ஹிஜ்ரி 500 காலப்பகுதியிலே வாழ்ந்தவர் அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய ஃபதாவாவின் 35வது ஜுஸூலே அவர் இந்த இரவை பற்றி எழுதுகிறார். இந்த இரவுல ஸலஃபு ஸாலிஹீன்கள் நிறைய தொழுதிருக்கிறார்கள், அமல் செய்திருக்கிறார்கள், இந்த இரவை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு யாரும் விருப்பமாக இருந்தால் இரவுல தனிமையாக இருந்து அந்த இரவிலே அமல் செய்யுங்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் முன்னோர்கள் இந்த இரவை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய ஃபத்தாவாவிலே எழுதியிருக்கிறார்கள். எல்லோரும் சரிகண்ட ஒரு இரவு, எல்லோரும் மன்னிக்கப்படுகின்ற ஒரு இரவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரும் மிஸ் பண்ணி விடாதீர்கள். வீட்டில மஸ்ஜிதில தனியாக இருந்து அமல் செய்யலாம். அதனை ஒரு கூட்டாக இருந்து அது ஒரு பெரிய ஒரு விழா போன்று அதனை கொண்டாடுவதை தான் இமாம்கள் சில கருத்துக்களை பேசியிருக்கிறார்களே தவிர
அவர் தனியாக மஸ்ஜிதில் இருந்து விடிய விடிய அமல் செய்கிறார் என்றால் முன்னோர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். வீட்டிலே பெண்களுக்கு அப்படி அமல் செய்யலாம். எனவே அந்த இரவையும் நாங்கள் ஹயாத்தாக்குவோம். மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். பெண்களுக்கு கட்டாயம் இந்த விடயத்தை போய் சொல்லுமாறு உங்களை பணிக்கிறேன். இன்னும் 17 நாட்கள் இருக்கிறது. சென்ற ரமலானில் ஆண்களை விட பெண்கள் இதிலே கூடுதலாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதனால் பெண்களை பொறுத்தமைப்பில் ரமலானில் சில நோன்புகளை அவர்கள் விடுவார்கள். ஒரு 6-7 நோன்புகளை விடுவார்கள். அல்லது ரமலானில் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் முழு ரமலானிலும் நோன்பு பிடிக்காமல் இருந்திருப்பார்கள். அல்லது நிபாஸ் ஏற்பட்டவர்கள் அந்த பெண்களும் நோன்பு நோக்காமல் பரவான நோன்பை விட்டிருப்பார்கள். மென்சஸ் வந்த பெண்களுக்கு அவர்கள் விடுபட்டு போன தொழுகையை மீட்டுவது அவர்களுக்கு மார்க்கத்திலே அவசியமில்லை. ஆனால் அவர்கள் விடுபட்ட ரமலானுடைய பரவான நோன்பை அவர்கள் மீட்ட வேண்டும். சென்ற ரமலானில் விடுபட்ட நோன்பை இதுவரைக்கும் கவா செய்யாதவர்கள், நோன்பை நோக்காதவர்கள், இன்னும் 17 நாட்கள் இருக்கிறது. அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டும். கலா செய்ய அவர்களுக்கு கால அவகாசம் இருந்தும் அந்த நோன்பை கலா செய்யாமல் இருந்தால் அவர்கள் குற்றவாளிகளாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படுவார்கள். எனவே பெண்களிடத்தில் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி கலா நோன்புகள் இருந்தால் அவர்களுக்கு அந்த நோன்பை அவசரமாக பிடிப்பதற்கு நீங்கள் அவர்களை ஏவுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மாதத்திலே சொல்வார்களாம், இது ரமலானுடைய லேனர், ரமலானுடைய தம்ரீனாம், ஷஅபானுடைய மாதம், பயிற்சி எடுக்கிற மாதம். சொல்லுவார்கள் ரஜப் பயிர்களை நட்டும் மாதம், ஷஅபான் பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றும் மாதம், ரமலான் கனிகளை பறிக்கக்கூடிய மாதமாம். இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ரஜபுல நட்டவில்லையோ அவர்கள் ஷஅபானில் தண்ணீர் ஊட்ட மாட்டார்கள். யார் ஷஅபானில் தண்ணீர் ஊற்றவில்லையோ ரமலானில் அவர்களுக்கு பலன்கள் கிடைக்காது என்றார்கள். கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் அவர்களுடைய வளமையில் இருந்தலாம், ஷஅபானில் நேர காலத்தோடு கடைகளை மூடிவிட்டு அதனை குர்ஆன் ஓதுவதற்காக பயன்படுத்துவார்களாம். ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த மாதத்திற்கு இன்னும் ஒரு பேர் வைத்தார்களாம், ஷஹ்ருல் குர்ரா, காரிமார்களுடைய மாதம். காரிமார்கள் என்றா இமாம் சுதைசியுடைய மாதம் அப்படி அல்ல, குர்ஆன் ஓதக்கூடிய மாதம். அதிகமாக ரமலானில் அல்ல, ஷஅபானிலேயே குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். எனவே அடுத்த வருடம் கிடைக்குமோ கிடைக்காதோ ஷஅபானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்கள் அமல் செய்வோம். சதகாவுடைய அமலுக்கு முந்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இந்த காலத்தில் செய்யப்படுகின்ற சதகா அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும், பல மடங்காக தரப்படும். சதகா நோயை இல்லாமலாக்கும், பிரச்சனையை நீக்கும், ஒருவனுடைய கதிரை அது நீடிக்க செய்யும். சதகாவின் மூலம் உங்களுடைய நோய்களுக்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். ரப்பு கோபமாக இருப்பான், சதகா கொடுத்தால் அல்லாஹ் உடனே இரக்கமாகுவார். அவ்வளவு உயர்ந்த நன்மைதான் சதகாவுடைய அமல். அதிலையும் நாங்கள் முந்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய காலங்கள் நாட்களையும் அடைந்து அடுத்த ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்தருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்களை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் பரம்பரையும் பாதுகாத்தருவாயாக. யார் யாருடைய உடம்பில் நோய்கள் மறைந்திருக்கிறதோ யா அல்லாஹ் அந்த நோய்களை நீ அப்படியே இல்லாமலாக்கி விடுவாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் அமல் செய்யக்கூடிய நீண்ட ஆயுளை தந்தருவாயாக. எங்கள் அனைவர்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.